இந்த ஆர்டர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஸ்டோரியோட வந்த ஆர்டர். கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, என் பொண்ணுக்கும் பையனுக்கும் பர்த்டே சேம் டேட், ட்வின்ஸ் இல்லை, ஆனால் 2 பேரும் சேம் நாளில் தான் பிறந்தவங்க. அப்புறம் அவங்க சொன்னாங்க, என் பொண்ணு 2 வருஷம் முன்னாடி பிறந்தா, அதுக்கப்புறம் தான் என் பையன் பிறந்தான், ஆனால் டேட் மட்டும் சேமாக வந்துடுச்சுன்னு சொன்னாங்க. அதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப க்யூட்டாக ஃபீல் ஆயிடுச்சு. ஒரே டேட் ஷேர் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷல் தானே. அதனால் கேக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொன்னாங்க. ட்வின் மாதிரி ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே மாதிரி இருக்கணும். இந்த லைன் தான் எனக்கு கொஞ்சம் யோசிக்க வச்சுது. ஃப்ளேவர் பற்றி ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க. சாக்லேட் அண்ட் வெனிலா போதும், நியூ ஃப்ளேவர்ஸ் எதுவும் வேண்டாம், எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இருக்கட்டும் சிம்பிளாக அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு க்யூட் டீட்டெயில் ஆட் பண்ணாங்க. 2 பேருக்கும் ப்ளூ கலர்னால் ரொம்ப பிடிக்குமோமா. அப்போ நான் கொஞ்சம் யோசித்தேன், ஒரே மாதிரி இருக்கணும், ஆனால் எப்படி பண்ணலாம்? எக்ஸாக்ட் சேமாக பண்ணால் இண்டிவிஜுவாலிட்டி மிஸ் ஆகிடுமோ? அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த கஸ்டமருக்கு வென்ச்சோ கேக் தான் கரெக்டாக இருக்கணும்னு நினச்சேன். சாக்லேட்டும் வெனிலாவும் ஒரே கேக்கில் கம்பைன் பண்ணினா 2 ஃப்ளேவரும் ஈக்குவலாக இருக்கும், 2 பேருக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகும்னு தோணுச்சு. அதனால் டிசைட் பண்ணேன், கேக்கோட ஸ்பாஞ்ச் லேயர் ஃப்ளேவர் காம்பினேஷன் 2 கேக்கும் சேமாக இருக்கட்டும், ப்ளூ தீம் காமனாக இருக்கட்டும், ஆனால் டிசைன் ஸ்டைல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு தோணுச்சு. பார்க்குற செப்பரேட்டாக தான் தெரியும், ஆனால் கான்செப்ட் மட்டும் சேமாக இருக்கும். அதனால் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக சாக்லேட் ஸ்பாஞ்சு வெனிலா ஸ்பாஞ்சு ரெடி பண்ணேன். லேயர் பை லேயர் அரேஞ்ச் பண்ணிவிட்டு க்ரீம் ஸ்மூத்தாக அப்ளை பண்ணேன். ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷனில் சிம்பிள் ரோஸ் டிசைன் சூஸ் பண்ணேன். சாஃப்டாக எலகண்ட்டாக இருக்கணும்னு ட்ரை பண்ணேன். இப்படி தான் ஃபர்ஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. செகண்ட் கேக்கை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.